சார், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. அது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு அமைச்சர் ஏவா வேலு. அதிமுக ஆட்சி காலத்திலும் மேம்பாலங்கள் இடிந்து விழுந்தது. இது ஒரு பேரிடர்னால தான் இந்த மேம்பாலம் இடிந்து விழுந்தது. இதுல அரசியல் ஆதாயம் தேடாதீங்க. அந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு முகம் சுளிக்கின்ற ஒரு அறிக்கை. ஒரு கேவலமா நினைக்க மாட்டாங்களா? கேவலமா தான் நினைக்கிறாங்க. இந்த விடியாத அரசு, ஸ்டாலின் மாடல் அரசை பொறுத்தவரை 3 மாசத்திலேயே எங்க ஆட்சியில எல்லாம் திறந்து விழுந்தது பாலம். திறந்து 3 மாசத்திலேயே அந்த பாலம் இருந்த வடிவேலு காமெடி மாதிரி கிணத்தை காணன்ற மாதிரி பாலத்தை காணும். பாலம் இருந்த சுவடே தெரியல. அப்ப எந்த அளவுக்கு ஊழல் ஒரு கரை புரண்டு ஓடி இன்றைக்கு பார்த்தா அதனுடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கு அவருடைய ஆட்சியிலே திறக்கப்பட்ட பாலம் இன்றைக்கு ஆத்தோடு போய் இன்னைக்கு தடயமில்லாத போனது பார்க்கும்போது இன்னும் ஸ்டாலின் சொல்றாரு, எங்க ஆட்சியில கட்ட பாலம் சொல்லிட்டு ஒரு 20 பாலத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே சினிமாவில் நடிச்ச பழக்கம் இருக்கு இல்லையா அவரு, அதாவது டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு. சென்னையில எத்தனை பாலம்? நான் கேட்கிறேன், 1996 2001 வாக்கில் கட்டின பாலத்தை சொல்றீங்க நீங்க அவங்க அப்பாவுடைய ஆட்சி காலத்துல. இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர் பக்கத்திலேயே இருக்காரு, காங்கிரஸ் கட்சி, ஒரு பெரிய புக்கே போட்டார். ஒரு பெரிய புக்கே திமுக ஆட்சியில 96 2001 கட்டப்பட்ட மேம்பாலத்தில் எப்படிப்பட்ட ஊழல், விஞ்ஞானபூர்வமான ஊழல் சொல்லிட்டு அந்த புக்கே போட்டார். நானும் அதை தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சிடும். அந்த புக்கு கிடைச்சா உங்களுக்கு நான் தரேன். நான் அதை ஆனா பீட்டர் அல்போன்ஸ் நீங்க இதை கேள்வி கேளுங்க, இதை பார்த்துட்டு இருப்பாரு கண்டிப்பா. நீங்க அந்த புக்கு போட்டீங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஒரு கேள்வி எப்படின்னா, ஒரு எஸ்டிமேட், ஒரு பாலம் கட்டினா நம்முடைய என்ஜினியரை வச்சு 100 ரூபாயில கட்ட வேண்டிய பாலத்தை பிரைவேட் கன்சல்டன்ட்டை வச்சு 200 ரூபான்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாங்க, 80 ரூபாயில 120 ரூபாயில நாங்க கட்டிட்டோம், 80 ரூபா மிச்சன்னு. ஆனா இந்த பாலம் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ 100 ரூபாய். ஆனா கட்டினா 80 ரூபாய் கட்டலாம். ஆனா 120 ரூபாய்க்கு நாங்க முடிச்சிட்டோம்னு சொன்னா 40 ரூபாய் எங்க போச்சு கமிஷனு? நான் 100 ரூபாய் கணக்குல சொல்றேன் நான். அப்படி விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணி அந்த ஊழலில் திளைத்தெடுத்து கட்டப்பட்ட பாலங்கள் தான் இன்னைக்கும் சாட்சியா இருக்கு. இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் புக்கை வாங்கி பாருங்க நீங்க, அதான் சாட்சி. அது அதனால கேட்டதுக்கு பதில் சொல்லாம பட்டுக்கோட்டை கொள்ளி கேட்டா கொட்டைப்பாக்குன்ற மாதிரி அது ஒரு பதிலே ஒரு சரியான ஒரு எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. குற்றம் சாட்டினா பொறுப்பா சொல்லணும். அதை விட்டுட்டு பொறுப்பில்லாத பதில்ல ஒரு முதலமைச்சரோ அது ஸ்டாலினோ அதே போன்ற அமைச்சர்கள் சொல்லுது. ஒரு தலைகணத்தினுடைய உச்சம், ஒரு ஆணவத்துடைய உச்சம், திமிருனுடைய உச்சம். அந்த திமிரு, தலைகண, ஆணவம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற நாள் 2026ஆம் ஆண்டு. அது கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கணும்ல மக்களுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கியூபிக் ஃபீட் அந்த தண்ணி தந்திருக்காங்க. என்னாச்சு விளைவு? முன்னறிவிப்பு இல்லாம விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், அத்தனை மாவட்டங்களும் வெள்ளக்காடு ஆகி இன்னைக்கு இடுப்பளவு தண்ணி நின்று எல்லாமே இது ஒரு தரைதளவுல தண்ணி நின்று மொட்டை மாடியில நின்று இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையெல்லாம் இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இதே இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு முழுக்க அந்த ஒரு மாநிலத்துடைய நிர்வாக தோல்வி, முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், அதாவது அவர் நிர்வாகத்துடைய தோல்வி காரணமாக இன்னைக்கு ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இன்னைக்கு திறந்து விட்டு இன்னைக்கு பசியும் பட்டினியுமா இன்னைக்கு மக்கள் எந்த வித இன்னும் தண்ணி பல கிராமங்கள்ல வடியில அந்த அளவுக்கு ஒரு வேதனையான சூழ்நிலையில இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் இன்னைக்கு மறியல், எங்க பார்த்தாலும் மறியல் என்ற ஸ்டேஜ்ல இன்னைக்கு இருக்கின்ற நிலையில இதை பத்தி எதுவும் கவலைப்படாம பொன்முடி போனாரு. என்னாச்சு விளைவு? மக்கள் ஆக்ரோஷமா சேத்த வாரி தூக்கி வீசினாங்க. இந்த ஆட்சி மீது சேற்றை வாரியும் அமைச்சர்கள் மீது சேற்றை வாரி தூக்கி வீசுறாங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் இன்றைக்கு கடுமையான கோபம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்து மேல இருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று இருக்க முடியாது. அதுல 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கண்டிப்பா சொல்றேன், இவங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போக முடியாது. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் கண்டிப்பா இது போன்ற எதிர்ப்புகள் இப்ப இருக்க அமைச்சர்களுக்கு, இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, திமுக கட்சிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, ஒரு ஆணவத்தின் உச்சம், தலகணத்தின் உச்சம்
திமிருடைய உச்சகட்டமா இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒரு இடியமீனோட ஒரு கேவலமான ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் சொல்லணும். அதை சார், இப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னையில 6000 ரூபாய் கொடுத்தாங்க, தூத்துக்குடி 6000 ரூபாய் கொடுத்தாங்க, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெறும் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. போதுமானதா இல்ல, அதுதான் சொல்றேன், உயர்த்தி கொடுக்கணும். இதுல ஏன் பாராபட்சம்? இதுல அவங்க பாவம், அவங்க குடிசை போச்சு, உடவை போச்சு, அவங்க வாழ்வாதாரம் போச்சு. அது 2000 ரூபாய் கொடுத்தா போதுமா? அது அதெல்லாம் உயர்த்தி கொடுக்கணும். அது பொதுச்செயலாளர் சொன்னது போல வந்து நிவாரணத்தை வந்து உயர்த்தி கொடுப்பதா வந்து எவ்வளவு கொடுத்தாலும் அதை காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆனா இந்த நேரத்தில் அது வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவியா இருக்கிற நிலையில அதை உயர்த்தி கொடுப்பதா அந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஆனா இந்த அரசு செய்யுமானா செய்யாது. ஆனா அவங்க அப்பாவுடைய நினைவிடம் புதுப்பிக்கிறதுக்கு, பேனா சிலை அமைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஊரா வந்து செலவிக்கிறதுக்கும், ஊரா வந்து பார்க்கில் வந்து 10 சிலை வைக்கிறதுக்கும் பணம் வந்து அதுக்கு இருக்கும். ஆனா ஏழை மக்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துல பணம் இருந்து கூட என்ன குறை? அரசாங்கத்துக்கு என்ன நிதி பிரச்சனை? 32,000 கோடி இருந்து 52,000 கோடி ஆக்கிட்டீங்க. இது டாஸ்மாக் வருமானத்தை 52,000 கோடினா 20,000 கோடி ஆக்கி வச்சு சொத்து வரி ஏற்றி விட்டுட்டீங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டுட்டீங்க, அப்புறம் வீட்டு வரி ஏற்றி விட்டுட்டீங்க, பால் விலை ஏற்றி விட்டுட்டீங்க. இப்படி எல்லா வகையில ஏற்றி விட்டு அரசாங்க கருவூலத்தை வந்து நிரப்பி இன்னைக்கு அது யாருக்கு போகுது அந்த பணம்? இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு போறதுக்கு அப்ப அவ்வளவு பணத்தை இன்னைக்கு வந்து வரி மக்கள் மேல சுமைச்சிருக்கீங்க. அதனால வந்து அவ்வளவு தூரம் வந்து மக்களை வந்து வரி வாங்கின சூழ்நிலையில வரியை வந்து கட்டாய வரி குதிரைக்கு தான் வரி இருக்குன்னு பார்த்தா இப்ப போற மக்கள் மத்தியில மேல எல்லாம் வரியை போட்டுறான் போலுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வரிகளுடைய தாக்கம் இன்னைக்கு மக்கள் மேல அதிகமாகி இன்றைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படி வந்து இன்னைக்கு 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் இருந்த ஸ்டேஜ்ல 2,000 ரூபான்றது என்ன காசு? அது சொல்லு, அது தாங்குமா? அது மக்களுடைய சாபத்துக்கு இந்த அரசு ஆளாயிடுச்சு. கண்டிப்பா மக்களை பொறுத்தவரை வந்து 2026 தூக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அது எதுங்க? இல்ல, அது கட்சி டிசைட் பண்ணும். அதை கட்சியை பொறுத்தவரை டிசைட் பண்ணாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அது 3 மாசத்துல விழுந்திருக்குன்னா அது எந்த அளவுக்கு வந்து அது தரம் தாழ்ந்து கட்டப்பட்டது என்பதெல்லாம் நிச்சயமா வந்து அது விசாரணை தெரிய வரும். அது குறித்து விசாரணை கோர்ட்டுக்கு போறதா இல்லையானது கட்சி டிசைட் பண்ணும். தமிழக அரசுகிட்ட 1,200 கோடி ரூபாய் கையிருப்பு இருந்தோம், 2,000 கோடி ரூபாய் திரும்ப சிஎம் வந்து மோடி கிட்ட கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது செலவு பண்றதுக்கு வக்கில்ல. ஒரு அரசை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா செலவு பண்ணும். அந்த ஒரு கேட்டு வாங்குறதுக்கும் வக்கில்ல, துப்பு இல்ல. அதை வாங்கின பணத்தை கூட செலவு பண்றதுக்கும் வக்கில்ல. அந்த மாதிரி ஒரு வக்கற்ற ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில மக்கள் தான் வந்து இந்த முழுக்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா அறிவு கெட்ட ஒரு அறிவில்லாத அரசாங்கத்திற்கு கீழே மக்கள் இருக்கிறதால அவ்வளவு சிரமங்கள் இன்னைக்கு. வேற என்னப்பா கேள்வி இருக்கு? ஓகே, பாஞ்சால விவகாரத்துல வந்து அந்த மக்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்து கோர்ட் கொடுத்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கோர்ட் ஆர்டர் ஓட்டமா நான் பேசுறேன். ஓகே, ஸ்ரீனிவாசபுரத்துல குடிசை மாட்டு வாரிய வீடு குடியில் மேல் மூச்சு ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. வீட்டு வந்து வாழறதுக்கு தகுதியற்ற வீடு நோட்டீஸ் ஒட்டியும் கணக்கு எடுக்கல, நீங்க மாத்தி இடத்துக்கு கணக்கு எடுக்காதனால தான் நாங்க கீழே வச்சுக்கோம். இப்போ 2 விஷயம். அந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியத்து மூலம் பழங்காலத்துல கட்டின வீடை வந்து இடிக்கிற சொல்லி இடிச்சு போட்டுட்டு அதுக்கும் வந்து 10 வீடு கட்டல. அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமா வந்து வெளியில வாடகை கொடுத்துட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த நடவடிக்கை இல்ல. பழைய வீடுகள் அதை வந்து இடிச்சிட்டு அது புது வீடு கட்டினா அதுக்கும் வந்து வழி இல்ல. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வகையில கஷ்டப்படுற மக்கள் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதோட விளைவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீனிவாசபுரத்துல அந்த ஸ்லாப் விழுந்து இன்னைக்கு ஒரு இறந்தது என்பது ஒரு மிக வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய இந்த அரசு தான் முழு காரணம் அதுக்கு. ஓகே.